அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழில் நாம் பார்க்க போகும் பாடம் 8 நட்பே உயர்வு. நேற்று பார்த்தோம் இல்லையா? இன்று பாடம் 8 நட்பே உயர்வு புத்தக பயிற்சி பார்க்கலாம் வாங்க. சரியான விடையை தெரிவு செய்வோமா? புத்தக பக்கம் எண் 50. 1. இறை என்ற சொல்லின் பொருள். இறை என்றால் என்ன? பாடத்தில் பார்த்தோம் இல்லையா? சிங்கத்திற்கு இரையாக்கிவிடும். இறைனா உணவு. அ உணவு, ஆ இருப்பிடம், இ மலை, ஈ இறைவன். சரியான விடை அ உணவு. விடை எடுத்து கோட்டில் எழுதிக்கோங்க. 2. மகிழ்ச்சியுடன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இப்போ மகிழ்ச்சியுடன்கிற சொல்லை பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும் பாருங்க. மகிழ்ச்சி யுடன், யூ சொல்லும் பொழுது ஊங்கிற ஒலியில் முடியுது. அப்போ யூவை எடுத்துட்டு ஊ போடணும். அ மகிழ்ச்சி கூட்டல் யுடன், ஆ மகிழ்ச்சி கூட்டல் உடன், இ மகிழ் கூட்டல் உடன், ஈ மகிழ்ச்சி கூட்டல் சுடன். சரியான விடை ஆ மகிழ்ச்சி கூட்டல் உடன். விடை எடுத்து கோட்டில் எழுதிக்கோங்க. அடுத்து 3. சொல்லி கூட்டல் கொண்டு இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது. இப்போ சொல்லி கூட்டல் கொண்டுங்கிற சொல்லை சேர்த்து எழுதணும். எப்படி சேர்த்து எழுதணும் பாருங்க. சொல்லி கூட்டல் குறியை எடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? கோ இருக்குது. கோவுடைய மெய்யெழுத்து என்ன? இக். இக்கு சேர்த்து எழுதணும். அ சொல்லி கொண்டு, ஆ சொல் கொண்டு, இ சொல்ல கொண்டு, ஈ சொல்லி கொண்டு. சரியான விடை அ சொல்லி கொண்டு. விடை எடுத்து கோட்டில் எழுதிக்கோங்க. அடுத்து 4. முதுமை என்ற சொல்லின் எதிர்ச்சொல். இப்போ முதுமை என்பது முதிர்ந்த வயதை சொல்லுவது. அதனுடைய எதிர்ச்சொல் அ தீமை, ஆ சிறுமை, இ பெருமை, ஈ இளமை. அப்போ முதுமையுடைய எதிர்ச்சொல் இளமை, ஈ இளமை. விடை எடுத்து கோட்டில் எழுதிக்கோங்க. 5. சூழ்ச்சி என்ற சொல்லுக்கு கதையின்படி தொடர்புடைய விலங்கு. இப்போ சூழ்ச்சியோடு இருந்தது யாரு? நரிதான் சூழ்ச்சியோடு இருந்தது இல்லையா? அ மான், ஆ முயல், இ நரி, ஈ சிங்கம். சரியான விடை இ நரி. விடை எடுத்து கோட்டில் எழுதிக்கோங்க. அடுத்து புதிருக்கு பொருத்தமான படத்தை பொருத்துக. புத்தக பக்கம் எண் 51. புதிர் கொடுத்திருக்காங்க, அதற்கு தகுந்த படம் கொடுத்திருக்காங்க. படத்தை பொருத்த வேண்டும். பொருத்தலாமா? 1. உணவை எடுத்திடுவாள், உண்ணாமல் வைத்திடுவாள், உடல் மெலிந்த பெண். அவள் யார்? உணவை எடுத்திடுவாளாம், உண்ணாமல் வைத்திடுவாளாம், உடல் மெலிந்த பெண்ணா. யாரு? உணவை யார் எடுப்பா? உண்ணாமல் வைத்திடுவா யாரு? உடல் மெலிந்த பெண் யாரு பாருங்க. அகப்பை. நம்ம கரண்டி சொல்லுவோம் இல்லையா? அதுதான் அகப்பை. அடுத்து 2. வெள்ளையாம் வெள்ளைக்குடம், விழுந்தால் சல்லிக்குடம். அது என்ன? வெள்ளையாம் வெள்ளைக்குடமா, விழுந்தால் சல்லிக்குடமா. சல்லிக்குடனா எதுக்குமே ஆகாது. சல்லிக்குடமா அது என்னன்னு கேட்குறாங்க. என்னன்னு பாருங்க. வெள்ளையாம் வெள்ளைக்குடம், விழுந்தால் சல்லிக்குடம். இது என்ன? முட்டை. அப்போ விடை முட்டை. அடுத்து 3. கொடி கொடியாம் பூங்கொடியாம், கிளி தின்னும் பழம் இதுவாம். அது என்ன? கொடியா இருக்குமா, அது பூங்கொடி போல இருக்குமா. கிளி தின்னும் பழமா. அது என்ன பாருங்க. கிளி தின்னும் பழம் என்ன? கோவை பழம். அடுத்து 4. தட்டு தங்கத்தட்டு, தகத்தகக்கும் வெள்ளித்தட்டு. தட்டு தங்கத்தட்டு போல இருக்குமா, தகத்தகக்கும் வெள்ளித்தட்டு போலையும் இருக்குமா. தலைக்கு மேல் உலா வரும். அது என்ன? தலைக்கு மேலே நடந்து வருமா. அது என்ன? இது என்ன படம்? நிலா. இப்போ விடை நிலா. அடுத்து 5.
1000 அறை கொண்ட மிகப்பெரிய மிட்டாய் கடை. 1000 அறை இருக்குமா, மிகப்பெரிய மிட்டாய் கடையாம். மிட்டாய்னா என்னது, இனிப்பாக இருக்கும் இல்லையா, அதனால தான் மிட்டாய் கடை. அது என்ன, இது என்ன படம், தேன்கூடு. இப்போ விடை தேன்கூடு. அடுத்து முறை மாறியுள்ள சொற்களை முறைப்படுத்தி எழுதுக. புத்தக பக்கம் எண் 52. 1. செல்லலாம் இரை தேடச் புல்வெளியில். இப்போ முறை மாறி இருக்கு, முறைப்படுத்தி எழுதலாம் வாங்க. புல்வெளியில் இரை தேடச் செல்லலாம், முற்றுப்புள்ளி வைக்கணும். விடை எடுத்து கோட்டில் எழுதிக்கோங்க. 2. அழைத்து நண்பனை செல்கிறாய் எங்கு. முறைப்படுத்தி எழுதலாம் வாங்க. நண்பனை எங்கு அழைத்து செல்கிறாய். இப்போ இது ஒரு கேள்வி கேட்பது இல்லையா, எங்கு வந்திருக்கு இல்லையா, அப்போ கேள்விக்குறி வினாக்குறி போடணும். விடை எடுத்து கோட்டில் எழுதிக்கோங்க. 3. கட்டை முதுமையில் உயரம் இளமையில். முறைப்படுத்தி எழுதலாம் வாங்க. இளமையில் உயரம், முதுமையில் கட்டை, முற்றுப்புள்ளி வைக்கணும். மீண்டும் ஒரு முறை விடைய படிக்க. 1. புல்வெளியில் இரை தேடச் செல்லலாம், முற்றுப்புள்ளி. 2. நண்பனை எங்கு அழைத்து செல்கிறாய், வினாக்குறி போடணும், வினாக்குறி போட்டுக்கோங்க. 3. இளமையில் உயரம், முதுமையில் கட்டை, முற்றுப்புள்ளி. அடுத்து நெடிலை குறிலாக்குக. முதல் எழுத்து நெடில் கொடுத்திருக்காங்க, அதை நாம் குறிலாக மாற்றி எழுத வேண்டும். 1. காணல், கா நெடில், இப்போ குறில் கனல், க குறில். அடுத்து 2. வாடை, வா நெடில், குறில் வடை, வ குறில். 3. ஆடை, ஆ நெடில், அடை, அ குறில். 4. தோடு, தோ நெடில், தொடு, தொ குறில். 5. கோடு, கோ நெடில், கொடு, கொ குறில். 6. பால், பா நெடில், பல், ப குறில். அடுத்து புத்தக பக்கம் எண் 53. ஒரு சொல் பல பொருள் அறிக. இப்போ ஒரு சொல், காருங்கிற ஒரு சொல் பல பொருளை தரும். அது என்னென்ன பொருள்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கார், கார் என்பதன் பொருள் நிறத்தையும் குறிக்கும். கார் என்பதன் பொருள் பருவத்தையும் குறிக்கும். கார் என்பதன் பொருள் நீர் என்பதையும் குறிக்கும். கார் என்பதன் பொருள் குளிர்ச்சி என்பதையும் குறிக்கும். கார் என்பதன் பொருள் நெல் என்பதையும் குறிக்கும். கார் என்பதன் பொருள் அழகு என்பதையும் குறிக்கும். இதே போன்று அடுத்து பார்க்கலாம் வாங்க. அடுத்து சூரியன், சூரியன் என்ற சொல் பல பொருள் குறிக்கும். என்னென்ன பொருள் பார்க்கலாமா? சூரியன் என்பதன் பொருள் கதிரவன் என்பதையும் குறிக்கும். சூரியன் என்பதன் பொருள் ஆதவன் என்பதையும் குறிக்கும். சூரியன் என்பதன் பொருள் ஞாயிறு என்பதையும் குறிக்கும். சூரியன் என்பதன் பொருள் ஒளியவன் என்பதையும் குறிக்கும். சூரியன் என்பதன் பொருள் பகலவன் என்பதையும் குறிக்கும். சூரியன் என்பதன் பொருள் உதயன் என்பதையும் குறிக்கும். அடுத்து வினா விடை. முதல் வினா, முயல் எந்த விலங்குடன் நண்பனாக பழகியது? இங்கே இப்பு சேர்த்துக்கோங்க. விடை, முயல் மானிடம் நண்பனாக பழகியது. அடுத்து இரண்டாவது வினா, மானை
விட்டு விடுவதற்காக நரி என்ன செய்தது? விடை, மானை விட்டு விடுவதற்காக நரி 3 புதிர்களை கூறி அதற்கான விடைகளை கூறுமாறு முயலிடம் சொன்னது. அடுத்து 3வது வினா. மான் எதனால் மாட்டிக்கொண்டது? விடை, நரியின் சூழ்ச்சி தெரியாமல் மான் மாட்டிக்கொண்டது. 4வது வினா. மற்ற விலங்குகள் நரியிடம் நட்பு கொள்வதை ஏன் தவிர்த்தன? விடை, நரி தந்திரமிக்க விலங்கு, அதனால் நட்பு கொள்வதை தவிர்த்தன. இன்றைய பாடம் முடிந்தது. நன்றி, வணக்கம்.